श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे धत्तां सदाहृदयेनानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं मातारं दुर्वेद्यानाग्र्योपास्महे गणानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वेद्यानामग्र्योपास्महे विशुद्धविज्ञानघनस्वरूपविज्ञानशानुबद्धदीक्षं दयानिधिं देहृदां शरण्यम् देवं हयग्रीवं प्रपद्येति सन्तु मे देवदा त्वदीयादयादरङ्गाणकटाक्षाः श्रोत्रेषु पुण्डामृतं शरन्तीं सरस्वतीं संसदकामधेनुं विशेषवित्पादशेष्णार्थविदग्धगोष्ठी समाङ्गनेषु जिगीषु मे कवितार्किकन्द्रादिस्वाकृतमानमभिवेयाख्यां करतरसिते पुस्तकं सङ्गचक्रे स्फटिकश्रेयपटैकनिषण्णहाम्लोणश्रेरमदुर्देवं स्वेप्लायन् मामायुर्भूयादनकमहिमा मानसे वागधीशः वर्तयेतो वर्तग्रीव संस्कृतिं भक्त्या कवितार्किकेसृणा वेङ्कटनाथेन विरचिता मे तां भागर्थयेतो वर्तग्रीव संस्कृतिं भक्त्या कवितार्किकेसृणा वेङ्कटनाथेन विरचिता मे ताम् எனக்கு அந்த ஷேரிங் ஆப்ஷன் வரலையே, எனக்கு ஹோஸ்ட் ஆக்கலன்னு நினைக்கிறேன். நான் யாரு ஹோஸ்ட் இன்னைக்கு? ஓகே, பண்ணியாச்சு. வந்துடுத்து. இப்ப என்ன நடத்தணும்? என்ன பார்த்தோம் நம்ம கடைசியா? அணியரை பார்த்தோமா? டாப் நீம் பார்க்கணும் இல்லையா? அணியர் வாக்கியாணி. அணியர் இங்கிருந்து வாசிப்போம். இது வாசிச்சாச்சா? லபணியா இதெல்லாம் வாசிச்சாச்சா? காரணத்தை சொல்லுங்க. உதாரணம் அணியர் பிரத்யானுடைய உதாரணம் வாசிச்சாச்சா? இது வாக்கியாணி. சரி, இதை ஒரு தடவை ஒண்ணு பண்ணுங்க. இந்த புல்லிங்க ஸ்ரீலிங்க நபும்சகலிங்கத்தை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் வாக்கிய பிரயோக ஆக்க போவா. சரியா? அதை வாசிங்க. யாருன்னா வாசிங்க. மற்ற எல்லாருமே வாசிங்க. ஒரு 4 இருக்கு, 4 பேர் தானே வாசிங்க. சாட்ல பேர் போடுறேன், அப்படியே ஆர்டர்ல வாசிங்க. அவ்வளவு கேக்குதா? நன்னா கேக்குறது. मूलधातुः एकवचनं द्विवचनं बहुवचनं धावनीयः धावनीयौ धावनीयाः नमनीयः नमनीयौ नमनीयाः लिखनीयः लिखनीयौ लिखनीयाः स्त्रीलिङ्गे प्रयोगः मूलधातुः एकवचनं द्विवचनं बहुवचनं गमनीया गमनीये गमनीयाः स्मरणीया स्मरणीये स्मरणीयाः लभनीया लभनीये लभनीयाः. अरे नपुंसकलिङ्गे प्रयोगः दयनीयं लभनीयं लभनीयानि स्थानीयं स्थानीये स्थानीयानि नयनीयं नयनीये नयनीयानि. वाक्येषु प्रयोगः दृपेण देशः दयनीयः. அவர் அரசன் தேசத்தை ஜெயித்தான். ஜெயிக்க வேண்டும். दृपेण देशः दयनीयः. ஒரு அரசன் தேசங்களை ஜெயிக்க வேண்டும். சாத்திரேன குருஹு வந்தனீயः. ஒரு மாணவன் ஒரு குருவை வணங்க வேண்டும். புத்திரேன மாதா வந்தனீயः. ஒரு ஒரு பிள்ளை தன் தாயை வணங்க வேண்டும். சாத்திரைஹி புஸ்தகம் பாட்டனீயம்.
மாணவர்கள் புஸ்தகம் படிக்க வேண்டும். சாத்திரைஹி புஸ்தகானி பட்டனியானி. மாணவர்கள் புஸ்தகங்களை படிக்க வேண்டும். இது கரெக்ட். இதெல்லாம் சுவாமி கேளுங்க. படிச்சது கரெக்ட். அர்த்தம் சொன்னது வந்து, அதாவது படிச்சது வந்து கர்மணி பிரயோகம்னு பேர் இருக்கு. என்ன பிரயோகம்னு பேர் இருக்கு? எல்லாம் நோட் பண்ணீங்க. கர்த்தரி பிரயோகம், கர்த்தரி பிரயோக, கர்மணி பிரயோக, பாவே பிரயோகான்னு சொல்லி பாவே பிரயோக அப்படின்னு வந்து 3 விதமான வாக்கியங்கள், சென்டென்சஸ். அதாவது என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். அவ்வளவுதான் இல்லையா? 2 இருக்கு. கர்த்தரி பிரயோகன்றது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். சரியா? கர்த்தரி பிரயோக என்ன? ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ். அப்போ கர்மணி பிரயோக பாசிவ் வாய்ஸ். பாவே பிரயோக இது இங்கிலீஷ்ல கிடையாது, சம்ஸ்கிருதத்துல உண்டு. சரியா? பாவே பிரயோகாங்கிறது என்ன அப்படின்றது இங்க வந்து வரல, இங்க நான் வந்து பயன்படுத்தல, இங்க வந்து இல்ல. கர்த்தரி பிரயோகா எல்லாருக்கும் தெரியும், ஆக்டிவ் வாய்ஸ். கர்மணி பிரயோகா பாசிவ் வாய்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி படிச்ச தவ்யத், ஓகே, தவ்யத், அணியர், அணியர், இது 3மே கர்மணி பிரயோகா. வச்சுங்க, அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணி அப்படியே சுவாமி மாதிரி உட்கார்ந்துருந்தா வராது, ஞானம் வராது. சுவாமி ஆயாச்சுன்னா சம்பாவனை வரும், வந்து சேவிப்பா எல்லாரும். ஆனா சாஸ்திரம் இருக்கும் பொழுது நல்லா படிக்கணும். சுவாமித்துவ மாதிரி அப்படியே உட்காந்து சுவாமி வந்து அதில் எழுதிட்டே அப்படின்னு உட்காந்துருந்தா ஞானம் வந்து வராது. எழுதி வச்சுக்கணும். சரியா? ஆனா புக் இல்லாமலே சில பேர் இருக்கிற மாதிரி தெரியுது. எங்க எழுதி வச்சுப்பீங்க? உபன்யாசம் மாதிரி கேட்கக்கூடாது, நோட் பண்ணிக்கணும். கர்த்தரி பிரயோகம்னா என்ன, இதெல்லாம் திருப்பி சொல்லி தர முடியாது. கர்த்தரி பிரயோகம்னா என்ன? ஆக்டிவ் வாய்ஸ். கர்மணி பிரயோகம்னா என்ன? பாசிவ் வாய்ஸ். பாவே பிரயோகம்னா என்ன? இங்கிலீஷ்ல அதுக்கு ஈக்குவல் கிடையாது. தவது அணியர், இது 3ம் கர்மணி பிரயோக. அப்ப கர்த்தரி பிரயோக என்ன? கர்த்தரி பிரயோகம் என்ன? கர்த்தரி பிரயோகம் என்ன? அது ஒண்ணு இல்ல. லட்லகாரஹ, லிட்லகாரஹ, லங்லகாரஹ, லோட்லகாரஹ, விதிலிங்ககாரஹ அப்படின்னு வந்து மொத்தம் விதிலிங் அப்படின்னு சொல்லி இன்னும் 5 இருக்கு, பிளஸ் 5. ஓகே, இது வந்து இது வந்து கர்த்தரி பிரயோகம். கர்மணி பிரயோகம்ன்றது தவ்யத், அணியர். இதுக்கு இன்னும் 2 இருக்குது. யதேன்னு ஒண்ணு இருக்குது. யதே முதல்ல சொல்லணும்னா யதே, யதேன்னு முடியுது. இது வந்து எதுக்கு வரும்னா, இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வரும். ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸஸ்க்கு வரும். இதுலயே கொஞ்சம் கரெக்ஷன் கொடுக்குறேன். இதுலயே அப்படியே நோட் பண்ணிட்டே வரேன். ப்ரெசன்ட் டென்ஸ் ஆச்சா? யதேங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸுக்கு ஆச்சா? ஷ்யதே, ஷ்யதே இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ். என்ன? ஷ்யதே ஆர் ஸ்யதே, ஷ்யதேனே வச்சுப்போம். அப்புறம் ஸ்யதே, ஷ்யதே ரெண்டுமே ஒண்ணுதான். அடுத்து தாங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸோட பாசிவ் வாய்ஸ். பாஸ்ட் பாசிவ் சொல்றோம் இல்லையா, அது. இது வந்து ப்ரெசன்ட் பாசிவ். இது இதெல்லாம் வந்து கத்து கொடுக்க மாட்டா யாரும், நான் கத்துறேன். சரியா? இதெல்லாம் யாருமே கத்துற மாட்டேன். கத்து தந்தது எனக்கு தெரிஞ்சு கத்துறது விட ஏதோ சில பேர் தான் கத்துறா. எதே அப்படிங்கிறது வந்து ப்ரெசன்ட் பாசிவ், ஷதே ஃபியூச்சர் பாசிவ், பாஸ்ட் பாசிவ். ஆச்சா? அடுத்தது என்ன?
எங்க இது தவ்யத். தவ்யத் வந்து லோட் பாசிவ், சாரி லோட் பாசிவ் தான் சொல்லணும் நான். ஏன்னா அதுக்கு இங்கிலீஷ்ல வேற எதோ எல்லாம் சொல்றேன், அது ஈக்குவலா தெரியல. சரி, அணிய என்ன அப்படின்னா விதிலிங் பாசிவ், விதிலிங் லகாருடைய பாசிவ். ஓகேவா? எல்லாம் மேசிவா இருக்கா? பாசிவ் எப்படி மேசிவா இருக்கு பாருங்க. இப்ப என்ன சொன்னோம்? என்ன கத்துக்கணும் நாம இப்போ? என்ன மெயினா கத்துக்கிறோம்? தவ்ய தனிய, இது தனி. இதை வந்து மனசுல வச்சுங்க. எங்க இருக்கு, எங்க போச்சு? தவ்யத் அணிய கர்மணி பிரயோக. சரியா? அதோட கலர் மாத்துறேன். ஓகே, தவ்யத் அணிய கர்மணி பிரயோக. 3 பிரயோகம் இருக்கு சொன்னேன் இல்லையா? 3 பிரயோகத்துல கர்த்தரி பிரயோக, கர்மணி பிரயோக, பாவே பிரயோக. ஓகே, கர்த்தரி பிரயோகன்றது என்ன இருக்கா? கர்த்தரி பிரயோக, கத்திரிக்காய் பிரயோக. எல்லாம் கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும். நான் பாடம் நடத்திட்டு கொஞ்சம் வேடிக்கையெல்லாம் பாடம் நடத்துவேன். நீங்களாம் ஆன்லைன்ல இருக்கிறதுனால என்னால வந்து நடத்த முடியாதா? பசங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. சரியா? சொன்னேன் இல்லையா? ஷூ விபக்தி, ஷூ விபக்தினா சப்தமி விபக்தி, நாம் விபக்தி, ஷஷ்டி விபக்தி. குழந்தைகளுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொன்னோம் அப்படின்னாக்க அப்படியே மனசுல பதிஞ்சிடும். என்னைக்கும் மனசுல அப்படியே பதிஞ்சிடும். அது மாதிரி என்ன பண்ணா கர்த்தரி பிரயோகம்னா கத்திரிக்காய் பிரயோகம். கத்திரிக்காய் பிரயோகம் என்ன? கத்திரிக்காய் என்ன பண்ணலாம்? இன்டைரக்டா தெளிவு பண்ணணும்னு அவசியமே இல்லை, டைரக்டா தெளிவு பண்ணலாம். அதனால வந்து டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், டைரக்டா பேசுறது. கர்த்தரி பிரயோக. கர்மணி பிரயோக, காராமணி பிரயோக. காராமணி தெரியுமா? காராமணி என்ன பண்ணணும்? பிரிச்சு உரிச்சு அதுல இருக்கிறது எடுப்போம், மணிமணியா இருக்கிறது எடுத்துப்போம். அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு பிரத்யாவெல்லாம் போட்டு பிரத்யாவை உரிச்சு அதுல இருந்து சிலதெல்லாம் சேர்த்து அத கூட்டு பெருங்காயம் மாதிரி மாத்தி பயன்படுத்துறது. அதாவது கர்த்தரி பிரயோக, கத்திரிக்காய் பிரயோக. டைரக்டா யூஸ் பண்ணலாம். குழம்பு தானா போடலாம், கடமதா பண்ணலாம், பஜ்ஜி போட்டு சாப்பிடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பொரிச்சு கூட்டு, புளிப்பு கூட்டு, என்ன வேணாலும் பண்ணலாம் கத்திரிக்காய். அதனால கர்த்தரி பிரயோக நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்தலாம். கர்மணி பிரயோகம் எப்படி? காராமணி பிரயோகம். காராமணி என்ன பண்ணணும்? பிரிச்சு உரிச்சு அதுல இருந்து மணியை எடுத்து ஓர வச்சோ இல்ல பச்சை காயாவோ போட்டு கூட்டு போட்டு பண்ணணும். கூட்டு என்ன பண்ணணும்? கூட்டு. இது வந்து கூட்டணும். ஓகேவா? சேருங்க, கூட்டுங்க. அதை கூட்டணும். தவ்யத்து அது கூட கூட்டணும், அதை உரிக்கணும். தவ்யத்துல என்ன போகும்? தவ்ய நிற்கும், தூ போயிடும். அணியறல எதிர் போயிடும். தவ்யத்துல எக்ஸ்ட்ரா சேரும். மாதிரி பிரிச்சு உரிச்சு சேர்த்து பண்றது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். குழந்தைகளுக்கு பாடம் இருக்கிற மாதிரி தப்பா நினைக்கக்கூடாது. சுவாமி எல்லாம் வந்து கத்திரிக்காய் பிரயோகா, காராமணி பிரயோகா சொல்றாருன்னா இதெல்லாம் மனசுல வச்சுக்கிறது. குழந்தைகள் இல்லையா, மனசுல வச்சுக்கணும். பாவே பிரயோகா என்ன? உங்க பாவே பிரயோகா நான் தொடவே இல்லை. நான் பாவே பிரயோகா தொடவே இல்லை. சரியா? இப்ப என்ன பாக்குறோம்? தவ்யத், தவ்யத் அணியர். இது 3 கர்மணி பிரயோக. ஞாபகம் வச்சுக்கணும். சாரி, கர்மணி பிரயோக ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? என்ன படிச்சோம் முன்னாடி? முதல்ல என்ன படிச்சோம்? முதல் பிரத்யா ஸ்தாத்தவ்ய, தாத்தவ்ய படிச்சோமா? படிச்சோமா? ஃபர்ஸ்ட் வயசு இருக்கா? திருப்பி ஒரு தடவை படிக்கணும், திருப்பி பார்க்கணும். இது வந்து எழுதினவா பாக்குறதுக்கு இல்ல, குழந்தைகள் பாக்குறதுக்கு. சரியா? படிக்கிறவா, இந்த வீடியோவை பாக்குறவா எல்லாருக்குமே இது பொருந்தும். சரியா? பாசிவ் வாய்ஸ். இது வந்து பாசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ் கிடையாது. ஓகே, தவ்யத் பிரத்யா பாசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ் கிடையாது. should be done. ஓகேவா?
அந்நியர் பிரத்யாவும் பாசிவ் வாய்ஸ், மஸ்ட்ன்ற மீனிங்ல பாசிவ் வாய்ஸ். இதுல வந்து ஆக்டிவ் வாய்ஸா அர்த்தம் சொல்லக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நிருபேன தேசா ஜெயனியா அப்படின்னு என்ன அர்த்தம்? நாடுகள், நாடு அரசனாலே வெல்லப்பட வேண்டும். அர்த்தத்துல வித்தியாசம் இருக்கா? அரசன் நாட்டை வெல்ல வேண்டும்ன்றது ஒரு அர்த்தம், அரசன் நாட்டை வெல்ல வேண்டும் அது வந்து கர்த்தரி பிரயோகம். அப்ப அர்த்தம் என்ன வரும்? அப்ப பிரயோகம் என்ன வரும் அப்படின்னா நிருபஹா, ஓகே, நிருபஹா தேசம் ஜியாத் அப்படின்ற மாதிரி வரும். அதனால பார்த்து அர்த்தம் மாத்திருப்பாங்க. சரியா? சோ நிருபேண தேசா ஜயனீயா, நிருபேண திருத்தியா விபக்தி, தேசா பிரதமா விபக்தி, ஜயனீயா ஜி பிளஸ் அணியர், ஜி தாத்து அணியர் பிரத்யய, ஜயனீயா புல்லிங்க சப்தः ஏகவச்சனம், தேசா ஏகவச்சனம் புல்லிங்கः, அதனால ஜெயனியா புல்லிங்கா ஏகவச்சனம். சரியா? இங்க மாதிரி அப்படியே தேசாக ஜெயனியாக. அப்ப என்னாச்சு? ஒரு அரசனாலே ஒரு தேசம் வெல்லப்பட வேண்டும். இங்க வரும்பொழுது ஒரு அரசனாலே பல தேசங்கள் வெல்லப்பட வேண்டும். ஓகேவா? ஒரு அரசனாலே தேசங்கள் வெல்லப்பட வேண்டும். அர்த்த வித்தியாசம் இருக்கா? புரிஞ்சுட்டீங்களா? அவ்வளவுதான். இதுதான் கர்மணி பிரயோகம். छात्रेण गुरुः वन्दनीयः, छात्रेण गुरुः वन्दनीयः, शिष्यनाले गुरु வணங்கப்பட வேண்டும். அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? புரிஞ்சுட்டாச்சா? அதே இந்த பாசிவ் வாய்ஸா இருந்தா அழைச்சவரும் குரு சாத்ரே அழைச்சவரும் குரு வந்தனியா அணியர் வராது திரும்பி. ஓகே, சரியா? அடுத்தது அர்த்தம் சொல்லி இப்ப புரிஞ்சுதா? இப்ப திருப்பி ஒரு தடவை அர்த்தம் சொல்லுங்க. திருப்பி ஆரம்பிக்கணும். தேசः ஜெயனீயः, அரசனால் நாடுகள் வெல்லப்பட வேண்டும். திருப்பேன தேசாக ஜெயனீயாக, அரசனால் நாடுகள் வெல்லப்பட வேண்டும். சாஸ்திரேன குரு வந்தனீயः, மாணவனால் வந்திக்கப்பட வேண்டும். புத்திரேன மாதா வந்தனியா, பிள்ளைகள் ஒரு தாய் வளர்க்கப்பட வேண்டும். மாணவர்கள் புஸ்தகம் படிக்கப்பட வேண்டும். மாணவர்களால் புஸ்தகங்கள் படிக்கப்பட வேண்டும். தேசः ஜெயனீயः, நாடுகள் நாடு அரசனால் வெல்லப்பட வேண்டும். நிருபேன தேசாக ஜெயனீயः, நாடுகளால் அதுக்கு முன்னாடி அர்த்தம் சொல்லுவோம். அரசனால் நாடுகள் வெல்லப்பட வேண்டும். அரசனால் நாடுகள் வெல்லப்பட வேண்டும். சாத்திரேன குரு வந்தனீயः, குரு சிஷ்யனால் வந்திக்கப்பட வேண்டும். புத்திரேன மாதா வந்தனீயः, அம்மா புத்திரனால் வந்திக்கப்பட வேண்டும். சாஸ்திரைஹி
புஸ்தகம் பఠनीयम् புஸ்தகம் குழந்தைகளால் படிக்கப்பட வேண்டும். छात्रैः पुस्तकानि पठनीयानि புஸ்தகங்கள் குழந்தைகளால் படிக்கப்பட வேண்டும். नृपः देशः जयनीयः और देशത്തെ ರಾಜ ಜಯಿಕನು. नृपेण देशः சுவாமி அப்படி அர்த்தம் சொல்லக்கூடாதே. नृपेण देशः जयनीयः அரசனாலே தேசம் வெல்லப்பட வேண்டும். அரசனாலே தேசம் வெல்லப்பட வேண்டும். नृपेण देशः जयनीयाः அரசனால் தேசங்கள் வெல்லப்பட வேண்டும். छात्रेण गुरुः वन्दनीयः சிஷ்யன் குருவை வந்திக்க வேண்டும். புத்திரேன மாதா வந்தனியா குழந்தை அம்மாவை வந்திக்க வேண்டும். குழந்தையாலே மகனாலே புத்திரேன மகனாலே தாய் வணங்கப்பட வேண்டியவள். மகனாலே தாய் வணங்கப்பட வேண்டியவள். வணங்கப்பட வேண்டியவள். छात्रैः ஒரு நிமிஷம் தமிழ் தெரியல இங்கிலீஷ்ல சொல்லுங்க, அதனால தப்பு இல்ல. ஓகேவா? mother should be prostrated by son. simple. ஓகேவா? छात्रैः पुस्तकं पठनीयम्. a book should be read by a student. புஸ்தகத்தை குழந்தை படிக்க வேண்டும். மாணவர்களால் புத்தகம் படிக்கப்பட வேண்டும். மாணவர்களால் புஸ்தகம் படிக்கப்பட வேண்டும். லாஸ்ட் அதானே छात्रैः पुस्तकानि पठनीयानि. छात्रैः पुस्तकानि पठनीयानि மாணவர்கள் புஸ்தகங்களை படிக்க வேண்டும். அடியேன் நமஸ்காரம். அடியேன் நமஸ்காரம். वाक्येषु प्रयोगः. नृपेण देशः जयनीयः. country must be won by the king. नृपेण देशाः जयनीयाः. countries must be won by the king. छात्रेण அப்படின் தமிழ்லயும் மீன் சொல்லவா? எப்படினா தமிழ்ல இங்கிலீஷ்ல எப்படினா சொல்லலாம். அப்படியே नृपेण देशः जयनीयः. ராஜா நாட்டை வெல்ல வேண்டும். நிருபேன தேசாஹா ஜெயனீயாஹா. நாடுகள் ராஜாவால் வெல்லப்பட வேண்டும். சாத்ரேன குருஹு வந்தனீயஹ. குரு சிஷ்யனால் வந்தனம் செய்யப்பட வேண்டும். புத்திரேன மாதா வந்தனீயா. மகனால் அம்மா வந்திக்கப்பட வேண்டும். छात्रैः पुस्तकं पठनीयम्. ஒரு புத்தகம் இல்ல, छात्रैः बहुवचनம்ங்க. மாணவர்களாலே புத்தகம் படிக்கப்பட வேண்டும். மாணவர்களாலே புத்தகம் படிக்கப்பட வேண்டும். छात्रैः पुस्तकानि पठनीयानि. மாணவர்களால் புத்தகங்கள் படிக்கப்பட வேண்டும். வெரி குட். உத்தமம் உத்தமம் உத்தமம். அடியன் எல்லாரும் படிச்சுட்டா? அடுத்தது போயிடலாம். அடுத்தது வந்து டாப் கேம். இங்க பாவே பிரயோகம் சொன்னேன் இல்லையா?
भावे प्रयोगं भावे प्रयोगः इत्युक्ते कर्मणि प्रयोगः कर्तरि प्रयोगः भावे प्रयोगः சொன்னேன் இல்லையா 3 பிரயோகம் சொன்னேன் இல்லையா சொன்னா எனக்கு ஆமோதிங்க யாருனாவது ஆமாடி அந்த 3ல 2 தான் சொல்லியிருக்கேன் இல்லையா 3வதுக்கு நாம இன்னும் எக்ஸாம்பிள் பார்க்கல பார்த்துருவோமா பார்த்தோம் இந்த பக்கம் रामः धावति भावे प्रयोगம்னா என்ன रामः धावति पत्रं पतति अच्छा அடுத்தது बालकः तरति மூணு எடுத்துப்போம் ஓகே ராமः धावति இதுல கேள்வி கேட்கணும் ஓகே வாட் சாதாரண வாட்னு ஒரு கேள்வி கேளுங்க வாட் ராமः धावति அப்படின்னு என்ன அர்த்தம் ராமன் ஓடுகிறான் பத்திரம் பத்தி அப்படின்னு அர்த்தம் பத்திரம் விழுகிறது ஒரு இலை விழுகிறது பாலகா தரதி ஸ்விம்மிங் கரெக்ட் இதுல வாட்னு கேள்வி கேட்டா அர்த்தம் வருமா ராமஹா தாவதி வாட் தாவதி what rama davati ramah davati raman ஓடுகிறான் ராமன் என்ன ஓடுகிறான் இப்போ ஒண்ணு இல்ல ராமா இது இந்த பக்கம் இன்னும் 3 கேள்வி கேட்கிறேன் இதே மாதிரியே ஓகே ராமஹ खादति ஓகேவா गजः पिबति ओकेवा पिबति அடுத்தது छात्रः लिखति 3 क्वेश्चन என்ன பண்றேன் गजः तिष्ठति 4 क्वेश्चन இங்க 3 क्वेश्चन இருக்கா 4வது क्वेश्चन ஏத்திடும் ஓகேவா அம்பா பச்சதி தவிர அம்பானோடனே பச்சதி தவிர வர மாட்டேங்குது சரி அம்பா லால ஏற்றி வச்சுக்கோ பச்சத்தினே வச்சுக்கோ இப்போ ராமஹா खादति இதே கேள்வி இந்த வாட்ன்ற கேள்வியே கேளுங்க எனக்கு பதில் சொல்லணும்னா எனக்கு இன்டராக்டிவ் கிளாஸ் மாதிரி வேணும் வாட் ராமஹா खादति என்ன பதில் என்ன ஏதோ சம்திங் சொல்லுங்க எதனா சொல்லுங்க ராமஹா खादति भोजनं खादति फलं खादति ओकेवा ஏதோ रोटिकां खादति சரியா अन्नं खादति भक्षणं खादति लड्डुकं खादति ஏதோ ஆன்சர் உண்டா गजः पिबति what jalam pivati rasam pivati don't something palasam palasana narikela jalam pivati gadaha pivati correct answer vandirtha the chhatraha likhati what संस्कृतं लिखति पत्रं लिखति श्लोकं लिखति சரியா ஆன்சர் வந்துதா எஸ் ஆர் நோ சொல்லுங்க ஆன்சர் வந்துட்டா எஸ் சார் அம்பா பததி வாட் भोजनं पचति अन्नं पचति रोटिकां पचति भक्षणं पचति पुलियोदरे पचति ஏதோ something पचति so ஆன்சர் வந்துட்டா
இது எல்லாம் டிரான்சிட்டிவ் verbs ன்னு பேர் இருக்கலாம். என்ன பேரு? டிரான்சிட்டிவ் verbs ன்னு பேர். சரி, இதுக்கே இப்ப பதில் சொல்லுங்க. ராமஹா தாவதி வாட்? ராமன் ஓடுகிறான். என்ன ஓடுகிறான்? ஆன்சர் இருக்கா? பதில் சொல்லணும் எனக்கு, கவனம் இருக்கக்கூடாது. என்ன ஓடுகிறான்? ராமன் என்ன ஓடுகிறான்? எதற்கு ஓடுகிறான்? இன்ட்ரான்சிட்டிவ் verb அப்படின்னா அதுக்கு ஆப்ஜெக்ட் கிடையாது. ஒரு சென்டென்ஸ்ல என்ன இருக்கணும்? ஒரு சென்டென்ஸ்ல என்ன இருக்கணும்? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் verb. இன்ட்ரான்சிட்டிவ் verbல ஆப்ஜெக்ட் மிஸ் ஆயிடும். இன்ட்ரான்சிட்டிவ் verbல என்ன ஆகும்? சப்ஜெக்ட் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்காது, verb இருக்கும். அதுதான் இந்த ராமஹா தாவதி. பத்ரம் பததி. பத்ரம் பததி என்ன விழுறது? பத்திரம் விழுகிறது. என்ன விழுகிறது? பதில் இல்லை. கரெக்டா? பாலகா தரதி. சிறுவன் நீந்துகிறான். A boy is swimming. என்ன ஸ்விம் பண்றான்? என்ன ஸ்விம் பண்ணிக்கிறான்றதுக்கு கிடையாது. கிடையாது. எங்கு எப்படி அதுக்கெல்லாம் இது உண்டு. எங்கு வந்து அவன் வந்து நீந்துகிறான், எப்படி நீந்துகிறானுக்கெல்லாம் ஆன்சர் உண்டு. ஆனா என்ன நீந்துகிறான் அப்படின்னாக்க ஆன்சர் கிடையாது. அப்புறம் கஜா ஒரு யானை நிற்கிறது. என்ன நிற்கிறது? எங்கே நிற்கிறது? ஓகே. எப்படி நிற்கிறது? ஓகே. என்ன நிற்கிறது? இன்ட்ரான்சிட்டிவ் verb. இதுதான் பாவே பிரயோகம். திஸ் இஸ் கால்ட் பாவே பிரயோகः இன் சான்ஸ்கிரிட். ஓகேவா? என்ன ஆகும்? இப்ப ராமஹா தாவதி சொல்லிச்சா? ராமேன தாவ்யதே. இது சம்ஸ்கிருதத்துல உண்டு. ராமனாலே ஓடப்படுகிறது. ஆனா இங்கிலீஷ்ல கிடையாது. we cannot say. பட் சம்ஸ்கிருதத்துல உண்டு. இங்கிலீஷ்ல இல்லைன்றதுக்காக சம்ஸ்கிருதத்துல சொல்லாம இருக்க முடியாது. சம்ஸ்கிருத கிராமர் உண்டு. ராமேன தாவ்யதே. பத்ரேன பத்தியதே. பத்ரேன பத்தியதே. இது எழுதிக்கணும். இதெல்லாம் எழுதிக்கணும் பசங்களா. எல்லாம் எழுதிக்கணும். சரியா? பத்ரேன பத்தியதே. பாலகேன தீரியதே. ஓகே. கஜேன ஸ்தீயதே. கஜேன ஸ்தீயதே. திஷ்யதே வராது. ஸ்தீயதே. எதே வரணும்னா ஒரு இடத்துல சொன்னேன். ப்ரெசன்ட் டென்ஸா இருந்தா எதே வரும். ஓகே. ஓ இதேதான். ராமேன தாவணீயः. ராமேன தாவிதவ்யம். ராமேன தாவணீயம். இதுதான் பிரயோகம். இது வந்து பாவே பிரயோகத்துல வரும் உண்டு. நன்றாக உண்டு. பாவே பிரயோகத்துல இன்ட்ரான்சிட்டிவ் வெர்புக்கும் கர்மணி பிரயோகம் உண்டு சம்ஸ்கிருதத்துல. அதுக்கு பேரு பாவே பிரயோக. எதுக்கெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட் இல்லையோ, ஆப்ஜெக்ட் இல்லாத வேர்புக்கெல்லாம் தாவதி, பததி, தரதி, திஷ்டதி, ஸ்வபிதி இருக்கு இல்லையா? இதுக்கெல்லாம் கூர்ததி இதெல்லாம் குதிக்கிறது. என்ன குதிக்கிறான் அப்படின்னா கூர்ததி. இதுக்கெல்லாம் வந்து பாசிவ் வாய்ஸ் சம்ஸ்கிருதத்துல உண்டு. ஏன்னா நீங்க கொஞ்சம் பெரிய பசங்க, கொஞ்சம் சம்ஸ்கிருதம் ஓரளவு தெரியுதுங்கன்றதுனால இதெல்லாம் பாடம் எடுக்கிறேன் உங்களுக்கு.
இல்லைன்னா பாடம் எடுக்க மாட்டேன், கவனம் போயிடுவேன். நோட் பண்ணி வச்சுட்டா நல்லது, நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பத்தை கற்றுக் கொடுத்தாதான் உண்டு. அதுவும் பாடம் வரட்டும் சுவாமி, சிலபஸ் வரட்டும் சுவாமி, படிக்கிறேன் சுவாமின்னா ஞானம் வராது. ஞானம் விஷாலமா வேணும்னா அப்பப்ப படிக்கணும், அப்பப்ப தெரிஞ்சுக்கணும். சரியா? குரு சுஸ்ரீஷயா வித்யா புஷ்கலேன தனேன ச அதவா வித்யா வித்யா சதுர்த்தம் நோபலப்யதே. உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆச்சாரியன் ராமானுஜன் நம்மளுடைய எம்பெருமானாருடைய சரித்திரத்துல பார்த்தோம் இல்லையா, மடப்பள்ளி ஆச்சான் எப்படி கத்துண்டார், எல்லாத்தையும் சுவாமி ராமானுஜர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கிரகிச்சுட்டார். ஞானத்தை எப்படி கிரகிச்சுட்டார்னா மடப்பள்ளி ஆச்சானாக இருந்துட்டு கிரகிச்சுட்டார். எல்லா சூக்ஷ்மத்தையும் எல்லா ரகசியார்த்தங்களையும் கிரகிச்சுட்டார். அதனால எல்லாமே பெருமை எல்லாமே காலக்ஷேபம் மூலியமா அவர் கத்துக்கல. காலக்ஷேபத்துக்கு அப்புறமும் காலக்ஷேபம் பண்ணார் சுவாமியிடம். கூடவே கைங்கரியம் பண்ணிட்டு ரகசியத்தெல்லாம் சிலபஸ்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுதானே சுவாமி தேசிகனும் சொல்றார், மான்யம் யதீஷ மகாச சம்பிரதாயம்னு சொல்றாரு இல்லையா. அதனால அவுட் ஆஃப் சிலபஸ் நிறைய வரும். அது தேவை, ஞானத்துக்கு தேவை. சிலபஸ்ல இல்லாம இருக்கலாம், அதெல்லாம் கத்துக்கணும். போனா நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு, சந்தோஷம் சந்தோஷம். மேல டாப் நீ போலாமா? இப்போ அணியர்ல எல்லாம் எதனா சந்தேகம் இருக்கா? தவ்யத் அணியர்ல சந்தேகம் இருந்தா கேளுங்க. நான் இதுக்கு உங்களுக்கு வாக்கியங்கள்லாம் அனுப்புறேன். உங்களுக்கு பிடிஎஃபா வாக்கியங்கள் அனுப்பி வைக்கிறேன் நான். சரியா? அதை நீங்க ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் ரெண்டையும் போட்டு அனுப்புறேன். கர்த்தரி பிரயோகம் கர்மணி பிரயோகம் ரெண்டுமே போட்டு அனுப்புறேன். பாவை பிரயோகத்துக்கும் உங்களுக்கு போட்டு அனுப்புறேன். நீங்க எல்லாத்தையுமே பாருங்க. சரியா? கர்த்தரி பிரயோகா கர்மணி பிரயோகா பாவே பிரயோகா இது மூணுத்துக்குமே நாங்க உங்களுக்கு கர்த்தரி பிரயோகா கர்மணி பிரயோகா பாவே பிரயோகா இது மூணுத்தையுமே உங்களுக்கு நான் தனியா உங்களுக்கு சென்டென்ஸ் போட்டு அனுப்புறேன். சரியா? சந்தோஷம். மேல படிக்கலாமா? மேல டாப் நீ படிங்க. இது டாப் நீ இது ரொம்ப முக்கியமான பிரத்யங்கள். இது ரெண்டுமே ரொம்ப சிம்பிள். டாப் நீ முதல்ல டாப்னா என்னன்னு பாத்துருவோம். டாப்ல என்ன ஆகும்? போயிடும், போயிடும், ரெண்டும் டிராப்டு. அப்ப நிக்கிறது என்ன நிக்கும்? ஆதான் நிக்கும். நிக்கும் இல்லையா? இந்த தான் நமக்கு தேவை. இந்த இதுதான் நமக்கு தேவை. அந்த இந்த டாப் பிரத்யேகத்தினால நமக்கு கிடைக்கிறது. சரி, இதனுடைய பிரயோகம் என்னன்னு அப்புறம் சொல்றேன். அது மாதிரி இந்த நீப் இருக்கு இல்லையா, நீப்ல என்ன ஆகும்னா போயிடும், பூ போயிடும். அப்ப நிக்கிறது என்ன நிக்கும்? நமக்கு தேவை என்னங்க? தான் நிக்கும். சுவாமி இதை டைரக்டா சொல்லிட்டு போலாமே சுவாமி, ஏன் சுவாமி ஊரை சுத்தி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. ஓகே, ஏன்னா மகர்ஷி பாணினி இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அஜாத்ரஷ்டா அப்படின்ட்டு சொல்லி சூத்திரம் ஆரம்பிச்சு பண்ணியிருக்கார். இதுக்கு ஸ்திரீ பிரத்யான்னு பேரு. இது ரெண்டுத்துக்கு என்ன பேரு? ஸ்திரீ
ஸ்திரீ பிரத்யயः ஸ்திரீ பிரத்யயான்னு பேரு ரெண்டுத்துக்குமே. எது ரெண்டுத்துக்கும் ஸ்திரீ பிரத்யயான்னு பேரு? டாப்புக்கும் நீப்புக்கும் ஸ்திரீ பிரத்யயான்னு பேரு. அது எப்படின்னா ஒரு புல்லிங்க சப்தத்தை ஸ்ரீலிங்கமா மாத்தணும் அப்படின்னா இது ரெண்டும் வேணும். எது ரெண்டும் வேணும்? இந்த டாப்பும் நீப்பும் வேணும். இருந்தாதான் சமாளிக்க முடியும், இல்லைன்னா சமாளிக்க முடியாது. புதுசா நம்மளால பதப்பிரயோகங்கள்லாம் அப்பதான் பண்ண முடியும். புதுசா பதப்பிரயோகங்கள்லாம் கண்டுபிடிக்க முடியும். நான் இதுக்கு அனிமா வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். வீடியோ கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, நான் அதை அனுப்பிச்சு விடுறேன். நான் என்னுடைய வீடியோஸ் கிடைக்கல. டாப் இப்போ உங்களுக்கு வீடியோ நான் அனுப்பிச்சு விடுறேன். சர்ச்ல கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ஒரே நிமிஷம் வந்துட்டேன். கொஞ்சம் பண்ணிக்கிறேன். இன்னும் அதுல நான் வீடியோ போடல. இதுல டாப் நீப்புக்கு நான் வீடியோ போடல. வீடியோ போட்டுறேன். இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஸ்திரீ பிரத்யகான்னு பேரு. என்ன பேரு? ஸ்திரீ பிரத்யா. அதாவதுன்னா ஒரு புருஷ சப்தத்தை, ஒரு புல்லிங்க சப்தத்தை ஸ்திரீலிங்கமா மாத்துறதுக்கு. சரி, எதுக்கு டாப் வரணும், எதுக்கு நீப் வரணும்னு கணக்கு. எல்லாத்துக்கும் சுவாமி அஜா சொல்லிக்கலாம், இல்லைன்னா அஜின்னு சொல்லிக்கலாம், சிம்ஹாக்கு சிம்ஹான்னு சொல்லிக்கலாம்னு அந்த மாதிரிலாம் இல்லை. சரியா? இப்ப இதுல கொடுத்துருக்குது. இதுல முதல்ல படிங்க. இது எல்லாருமே படிங்க. எல்லாரும் ஒரு ரவுண்ட் படிச்சிருங்க. அத இந்த பக்கத்துல இருக்கிறத எல்லாரும் படிங்க. டாப் முதல்ல படிங்க, அப்புறம் நீப்பு படிக்கலாம்.
अडियन गोसकन स्वामी படிங்க अडियन கேக்குறாரு நன்னா கேக்குறது नी प्रत्ययः ताप् प्रत्ययः पुल्लिङ्गः अजः स्त्रीलिङ्गः अजा आर्यः आर्या वृद्धः वृद्धा सुतः सुता शिष्यः शिष्या सेवकः सेविका कोकिलः कोकिला बालकः बालः बाला अश्वः अश्वा बालकः बालिका आचार्यः आचार्या मूषकः मूषिका छात्रः छात्रा अजः अजा आर्यः आर्या वृद्धः वृद्धा सुतः सुता शिष्यः शिष्या सेवकः सेविका कोकिलः कोकिला बालः बाला अश्वः अश्वा बालकः बालका आचार्यः आचार्या मूषकः मूषिका छात्रः छात्रा अजः अजा आर्यः आर्या वृद्धः वृद्धा सुतः सुता शिष्यः शिष्या सेवकः सेविका कोकिलः कोकिला बालः बाला अश्वः अश्वा बालकः बालिका आचार्यः आचार्या मूषकः मूषिका छात्रः छात्रा अजः अजा அப்படியே மீனிங் இருக்கு அப்படியே மீனிங்கும் படிச்சிடுவா பாட்டியதான் தாராளமா படிக்கலாம் அப்படியே அஜஹ அஜா கோட் ஆர்யஹ ஆர்யா மாஸ்டர் वृद्धः वृद्धा ओल्ड सुतः सुता डॉटर शिष्यः शिष्या डिसिपल सेवकः सेविका मेड कोकिलः कोकिला कुकोबर्ड बालः बाला गर्ल अश्वः अश्वा फीमेल हॉर्स बालकः बालिका गर्ल आचार्यः आचार्या टीचर मूषकः मूषिका माउस छात्रः छात्रा गर्ल क्षत्रियः क्षत्रिया वॉरियर वत्सः वत्सा डॉटर पाठकः पाठिका स्टूडेंट याचकः याचिका बेगर पाचकः पाचिका कुक नायकः नायिका हीरोइन गायकः गायिका सिंगर धावकः धाविका एथलीट very good அடுத்து யாரனா படிக்கணுமா இங்கேயும் போகலாம் எல்லாரும் படிச்சாச்சுன்னா இங்கேயும் போகலாம் எல்லாரும் படிச்சாச்சுன்னா இங்கேயும் படிக்கலாம் அடுத்தது ஸ்ரீலிங்கம் இங்கேயும் எல்லாரும் படிச்சுட்டா இப்போ அடுத்த டீப் பிரத்யா படிக்கணுமா டீப் பிரத்யாவை படிக்கலாம் सिंहः सिंही कुमारः कुमारः कुमारी देवः देवी नटः नटी नदः नदी सुन्दरः सुन्दरी नर्तकः नर्तकी तरुणः तरुणी
गौरः गौरी मृगः मृगी काकः काकी அதோ திருப்பிட்டாடிய राजा राज्ञी विद्वान् विदुषी किशोरः किशोरः किशोरी युवा युवती पति पत्नी श्रेयः श्रेयसी सखा सखी गोपः गोपी गुणवान् गुणवती रूपवान् रूपवती அடுத்தது सिंहः सिंही कुमारः कुमारी देवः देवी नटः नटी नदः नदी सुन्दरः सुन्दरी नर्तकः नर्तकी तरुणः तरुणी गौरः गौरी मृगः मृगी काकः काकी राजा राणी विद्वान् विदुषी अरे स्कोर करने बड़ी पंद्रह बढ़िया किशोरी युवा युवती पति पत्नी श्रेयः श्रेयसी सखा सखी गोपः गोपी गुणवान् गुणवती रूपवान् रूपवती दिनेश मेडी नन्ना கேக்குறது அடியன் सिंहः सिंही कुमारः कुमारी देवः देवी नटः नटी नदः नदी सुन्दरः सुन्दरी नर्तकः नर्तकी तरुणः तरुणी गौरः गौरी मृगः मृगी काकः काकी राजा राज्ञी विद्वान् विदुषी किशोरः किशोरी युवा युवती पति पत्नी श्रेयः श्रेयसी सखा सखी गोपः गोपी गुणवान् गुणवती रूपवान् रूपवती धन्योस्मि अच्छा எல்லாரும் படிச்சாச்சா அடியன் படிக்கிறேன் படி सिंहः सिंही लयनस कुमारः कुमारी डॉटर देवः देवी गॉडेस नटः नटी डांसर नदः नदी रिवर सुंदरः सुंदरी ब्यूटिफुल लेडी नर्तकः नर्तकी डांसर तरुणः तरुणी यंग गर्ल गौरः गौरी फेयर गर्ल मृगः मृगी डीर काकः काकी क्रो राजा राज्ञी क्वीन विद्वान विदुषी स्कॉलर किशोरः किशोरी चाइल्ड युवा युवती यंग गर्ल पति पत्नी वाइफ श्रेयः श्रेयसी एक्सेलेंट लेडी सखा सखी फ्रेंड गोपः गोपी कौहर्ड गुणवान गुणवती क्वालिफाइड लेडी रूपवान रूपवती ब्यूटीफुल लेडी அப்படின்னு எல்லாரும் படிச்சிட்டாங்க எல்லாரும் படிச்சாச்சு சரி இதுல என்ன சந்தேகம் இருக்கா சரி இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாமா அடே நல்லது இதோட நிறுத்திப்போம் இன்னைக்கு सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् सर्वस्तरतु दुर्गाणि सर्वो भद्राणि पश्यतु सर्वकामानवाप्नोतु सर्वत्र नन्दतु ओम शान्ति शान्ति शान्तिः धन्यवादः शुभरात्रिः पुनर्मिलामः धन्यवादः